இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லோரும் புக்கில் நிறையா திங்ஸை படிக்கிறோம், ஆனால் ப்ராக்டிக்கலாக எதுவுமே அப்ளை பண்ணுறதில்ல, யோசிச்சு பார்க்குறதில்ல. இங்கே ஒரு பொண்ணு பேர் டில்லி ஸ்மித். இது ரியல் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணு தாய்லாண்டில் இருக்குது. ஒரு சமயம் அவங்க ஸ்கூலில் சுனாமி வர்றப்ப எப்படி கடல் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க டீச்சர் சொல்கிறாங்க. அதை அந்த பொண்ணு கேட்டிருக்கா. அவங்க டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுனாமி வர்றப்ப நம்ம பீச்சில் இருந்தோம் அப்படின்னா, கடல் பக்கம் இருந்தோம் அப்படின்னா அந்த அலைகள் நுரையாக வரும், தண்ணி வந்து கொஞ்சம் உள்ளே இழுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அதை நல்லா கவனிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தாய்லாண்டில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு அவங்க அம்மா அப்பா கூட அந்த டில்லி ஸ்மித்துங்கிற பொண்ணு போகிறா. போய் நின்று பார்த்துட்ருக்கா. திடீர்னு பார்த்தீங்கன்னா மேம் சொன்ன மாதிரியே கடல்லேருந்து நுரையான தண்ணி வர மாதிரி ஃபீல் ஆகுது அவளுக்கு. அதுவும் இல்லாமல் அந்த தண்ணி வந்து உள்ளே இழுக்குது. அப்போ அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஸோ சுனாமி தான் வரப்போகுதுன்னு அவள் புரிஞ்சுக்கிட்டா. உடனே அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு, அம்மா இங்கே பாருங்க, நான் மேம் சொன்னாங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சுனாமி வரப்போகுது, நம்ம தப்பிச்சு போயிடலாம், எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. அவங்க அம்மா இருந்துட்டு, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, 10 வயசு பொண்ணுக்கு இதை பெரிய ஞானம் பேசாத அப்படின்ட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு விடவே இல்லை. தான் படித்ததை ஸ்ட்ராங்காக நம்புறா, மேம் சொல்லி கொடுத்தது நம்புறா. நம்பிட்டு, அம்மா இல்லை நீங்கள் கன்ஃபார்மாக இது சுனாமி வரப்போகுது, ப்ளீஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ அங்கே இருந்த ஒரு கார்டு கிட்ட கூப்பிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, சார் இங்கே பாருங்கள், என் பொண்ணு சுனாமி வருதுன்னு சொல்லி பயமுறுத்துறா, நீங்கள் அவர்கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யோசிச்சாங்க. அந்த கார்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட, அதெல்லாம் அப்படி இல்லைம்மா, நீ வந்து இது சும்மா தான் அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு நினச்சா, அவர் கடலை பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. மேம் ரியலாகவே சுனாமி வரப்போ அடையாளம் தாங்க மேம், இது வந்து தண்ணி உள்ளே இழுத்துருச்சு, நுரையாக வருது, இது கண்டிப்பாக சுனாமி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சீக்கிரமாக வேறு இடத்துக்கு போக சொல்கிறாங்க. அந்த டில்லி ஸ்மித்தும் வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கழித்து மிகப்பெரிய சுனாமி அந்த இடத்துல வருது. அதில் 2 லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்து இறக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டில்லி ஸ்மித் மட்டும்தான், அவங்க இருந்த பீச்சில் மட்டும்தான் யாருமே இறக்கல. ஏன்னா அந்த பொண்ணு சொன்னனால அங்கே இருந்த 100 பேருக்கு மேலே வந்து தப்பிச்சு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுவுமே நம்ம வந்து பார்க்குறோம் படிக்கிறோம் அப்படிங்கிறத புத்தக புழுவாக இல்லாமல் அதை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம வாழணும். நம்ம குழந்தைங்களுக்கும் டீச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.